ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எஸ்ஐயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் வசனம். எஸ்ஐயா 6:5. ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அருமையான சகோதர சகோதரிகளே, பெத்தேலின் அனுபவம் யாக்கோபுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது. பலிபீடம் கட்டினான், பலி செலுத்தினான், தேவனோடு அளாவளையினான், தேவனுக்கு முன்பாக பொருத்தனைகளை நிறைவேற்றினான், தேவன் அவனோடு உடன்படிக்கை செய்து அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்காக பலிபீடம் கட்டி எழுப்புகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். உடன்படிக்கையின் ஆண்டவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற அந்த காரியத்தை உங்களுக்கும் எனக்கு நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த உன்னத தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இங்கே பலிபீடம் கட்டின அல்லது ஆலயத்தினுடைய இந்த அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், மாம்சீகம் சாகப்பட வேண்டும். மகிமையின் ராஜா வெளிப்படுகிறார். மகிமையின் ராஜா பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த பரிசுத்த தேவனை கண்ட கண்கள் இங்கே தன்னுடைய பாவமான வாழ்க்கையை காண்கிறதை ஏசாயாவின் மூலமாக பார்க்கிறோம். ஆம், உன்னதரை நோக்கின கண்கள் அவனுடைய உள்ளத்தை நோக்குகிறது. இவ்வளவு மகா பெரிய பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நான் நிற்க தகுதியற்றவன், ஐயோ அந்த பரிசுத்த தெய்வத்தை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அலறுகிறான். ஐயோ என்று சொல்லுகிறான். எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐயோ அதமானேன். நீங்கள் 5வது அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 32 வசனங்கள் முடிவுள்ள பகுதிகளிலே நான் பார்க்கின்ற பொழுது 6 விதமான பாவங்களை செய்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று அவன் என்ன செய்கிறார் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு நேர்படக்கூடிய அழிவுகளை, நியாய தீர்ப்புகளை அவன் கூறுகிறான். சுயநலமான பேராசை உள்ளவர்களுக்கு, குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு, தேவனுடைய வல்லமையை பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்கு, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை மாற்ற முயலுகிறவர்களுக்கு, பெருமையும் மேட்டிமையும் உடையவர்களுக்கு, நீதியை புரட்டி கள்ள உபதேசங்களை இல்லைனால் மாய்மாலமான உபதேசங்களை கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொன்ன அவன் இப்பொழுது தன்னை பார்க்கிறான். ஐயோ, எத்தனை பேருக்கு நான் ஐயோ சொன்னேன், ஆனால் நான் பாவியாக இருக்கிறேன். பரிசுத்த தெய்வத்தை கண்டேனே, எனக்கு ஐயோ, நான் பாவி. தன்னுடைய உள்ளான சீர்கேடுகளை அவன் பார்த்தவனாக இங்கே அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை நீ பாவி என்று சொல்லி. தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் நீங்களும் நான் வருகின்ற பொழுது நான் எவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறேன், எவ்வளவு வேதனை உடையவனாக இருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே ஏசாயாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தேவனுடைய முழுமையான பரிசுத்தத்தை ஏசாயா கண்டபோது தன்னுடைய குறைவையும் அழுக்கு நிறைந்த நிலையையும் விசேஷமாக தன் வார்த்தைகளின் அசுத்தத்தையும் உணர்ந்து கொண்டான். தேவனை முகமுகமாக காண்பதினால் உண்டாகும் விளைவுகளையும் அவன் உணர்ந்து பயமடைந்தான். தன்னை ஒத்துக்கொண்டான். தான் ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்கிறான். நான் பாவியாக இருக்கிறேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களுடைய மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவன். இங்கே சொல்லுகின்ற காரியம் என்ன? நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், அசுத்தத்திற்குள்ளாக நான் கிடக்கிறேன், ஆகாமியத்திற்குள்ளாக கிடக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே உண்மை இல்லை, என்னுடைய வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம் இல்லை, என்னுடைய வாயின் வார்த்தையிலே துதிகள், உண்மையான துதி செலுத்தும் அந்த சிந்தனை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே தன்னை ஒத்துக்கொள்ளுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றார். மகிமையான ஒரு ஆராதனை, அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை, பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்கிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு
பாவ அறிக்கை ஜெபம் இந்த தென்னிந்திய திருச்சபை முறைகளில் பாவ அறிக்கை ஜெபம் ஒவ்வொரு ஆராதனையிலும் நடத்தப்படுவதுண்டு, சொல்லப்படுவதுண்டு. அதை அநேகர் கேலி செய்வதுண்டு. தினம் பாவம் செய்து அறிக்கை செய்கிறார்களே என்று சொல்லி வேதனையான வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அந்த பரிசுத்தத்திற்கு முன்பாக பாவியாகி நான் நிற்க தகுதியற்றவன், நான் உருகி போகிற மெழுகை போல இருக்க வேண்டியவன், அந்த உத்தமருடைய அந்த உன்னத பரிசுத்தருடைய சமூகத்தில் நிற்க தகுதியற்றவன் என்பதை ஒவ்வொரு வினாடியும் உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இன்று நவீன உபதேசங்கள் உள்ளே புகுந்து இந்த பாவ அறிக்கை, நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள மனமற்ற ஒரு போதனைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதனையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் தேவனுக்கு முன்பாக நீயும் நான் நிற்க தகுதியற்றவர்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நிற்கிறோம். ஆகையினாலே தொடர்ந்து நாம் வேதனைக்குள்ளாக சென்று விடாதபடி, இளையகுமாரன் ஓடி வந்தானே, அப்பா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவன், என்னை உம்முடைய கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்தான். அறிக்கை செய்வேன் என்று சொல்லி தீர்மானித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவன் தகப்பனை ஏமாற்றினான், தனையனை ஏமாற்றினான், மாமனை ஏமாற்றினான். நிறைய ஒருவேளை 2 பரிவாரங்களோடு வருகிறான், பெரிய ஆசீர்வாதங்களோடு வருகிறான். ஆனால் பார்க்கிறான், தன்னுடைய அபாத்திரமான நிலைமையை பார்க்கிறான். தேவனுடைய சமூகத்திலே தனித்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய பெயர் என்ன? ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். உன் பெயர் என்ன? அன்றைக்கு உன்னுடைய தகப்பன் உன் பெயர் என்ன என்று கேட்டபொழுது நீ ஏசா என்று சொன்னாய். இப்பொழுது நான் கேட்கிறேன், உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபு என்றான். நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு பொய்யன், நான் ஒரு நயவஞ்சகன், வஞ்சிக்கிறவன் என்று தன்னை ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவர் அவனுடைய பாவ அறிக்கையை கேட்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை இஸ்ரவேல் என்ற நிலைக்குள்ளாக ஒரு பிரபுவாக உயர்த்துகிறார். என்னை கேட்ட என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்வோம். தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். நான் பாடல் பாடுவதினாலே நான் பரலோகத்திற்குள்ளாக சென்றுவிட முடியாது. ஆராதனையின் ஆட்டங்களினாலே, பாடல்களினாலே, பாட்டுகளினாலே, குத்தாட்டங்களினாலே நான் தேவனுடைய சமூகத்திற்கு சென்றுவிட முடியாது. பாவத்தை குறித்ததான உணர்வு, பாவத்தை அகோரத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து பாவ விமோச்சனம் பெறுவது தான் மிக முக்கியமான காரியம். என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் நீயும் நானும் ஆடி பாடுவதற்கல்ல, நீயும் நானும் அவரை உத்தமமாய் பின்பற்றுவதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி நம்மை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே பாவி, என்மேல் கிருபையாயிரும். ஆயக்காரனுடைய ஜெபம் அப்படித்தான் இருந்தது. பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டான். என்று நீங்களும் நானும் ஏசாயாவினுடைய அனுபவத்தைப் போல, ஆண்டவரே, நான் அசுத்தம் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மக்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன், என் வாயின் வார்த்தைகளிலே உண்மை இல்லை, என்னுடைய சொற்கள் வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, பிறருடைய ஆழ் மனதை நான் காயப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேன், பிறரை என்னுடைய நாவுகளாலே வெட்டுகிறவனாக இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளினாலே கொல்லுகிறவனாக இருக்கிறேன், மற்றவர்களை நேசிக்கும் அந்த அன்பின் வார்த்தைகள் என்னுடைய வாயிலே காணப்படவில்லை, மற்றவர்களை குத்தி கொடுமைப்படுத்துகிற, கொடூரமாக்குகிற அந்த வாயின் வார்த்தைகள் என்னிடத்திலே காணப்படுகிறது. தீயதான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், ஆண்டவரே, பிரயோஜனமில்லாத வார்த்தைகள் என்னுடைய வாயிலே வருகிறது. என்னை மன்னியும். நான் உம்மை துதிக்கும்படியாக, துதியின் வார்த்தைகள் என் வாயிலே வரும்படியாக என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் வருகின்ற பொழுது தேவன் மெய்யாகவே நம்முடைய பாவ அறிக்கையை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பலிபீடத்திற்கு வருகின்ற பொழுது பலி செலுத்தினால்தான் மகிமையின் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர முடியும். என்னை ஜீவ பலியாக கொடுக்கிறேன். உம்முடைய மகிமையை கண்ட கண்கள் என்னுடைய அலங்கோலத்தை காண்கிறது. ஆண்டவரே, என்னுடைய அலங்கோலத்தை காண்கிறது.
நான் அது எவ்வளவு அசுத்தமுள்ளவன், எவ்வளவு மோசமானவன் என்பதை உணர்ந்து உம்முடைய பாதத்திலே, அப்பா நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்கிறேன். நான் என்னுடைய தவறை ஒற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு நயவஞ்சகன், நான் நடிக்கிறவன், கபடுள்ளவன், நான் உமக்கு விரோதமாக காரியங்களை செயல்படுத்துகிறவன், மற்றவர்களுக்கு விரோதமாக பொறாமை கொண்டு மற்றவர்களை கசந்து கொள்ளுகிறவனாக நான் இருக்கிறேன். என்னை தயவாய் மன்னியும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை மன்னித்து ஏற்று உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.